12ஆம் வகுப்பு வேதியியல்ல அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா வாட் இஸ் ரோஸ்டிங் அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின், வாட் இஸ் கால்சினேஷன் அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் தனித்தனியாக கேட்பதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. அப்போ மாணவர்கள் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் ரோஸ்டிங்க்கு ஒரு 2 லைன், ஒரு சூட்டபுளான ஒரு எக்ஸாம்பிள். வாட் இஸ் கால்சினேஷன் அதுக்கு ஒரு 2 லைன், சூட்டபுளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா முழு மார்க்கு வாங்கிடலாம். ரோஸ்டிங் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துருவோம். Ore is heated in presence of excess of air below the melting point of the metal in a suitable furnace is called roasting. அப்போ what is roasting? Ore is heated. என்ன ore? Concentrated ore is heated in presence of excess of air below the melting point of the metal in a suitable furnace is called roasting. What is calcination அப்படின்னா சேம் டைப்பில் நம்ம எழுத போகிறோம். இது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஏர்ன்னு சொன்னோம், அதுக்கு பதிலாக அங்கே இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர்ன்னு சொல்ல போகிறோம். அப்போ சென்டென்ஸ் கொடுத்துலாமா? ஓர் இஸ் ஹீட்டட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் பிலோ தி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் தி மெட்டல் இன் அ சூட்டபிள் ஃபர்னேஸ். ஓகே, டெஃபினேஷன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள். மெயின்லி சல்ஃபைட் ஓர்ஸ் தான் ரோஸ்டிங்க்கு. அப்போ சல்ஃபைடு ஒரு வெப்பப்படுத்தினா என்னவா மாறும்? இட் கன்வெர்டட் இன்டு இட்ஸ் மெட்டல் ஆக்சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் ZNS எடுத்துக்கிறேன், அதை காற்றுனா O2 சேர்த்து வெப்பப்படுத்துகிறேன், அப்போது ஜிங்க் ஆக்சைடாக மாறுது. சல்ஃபர் சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறி வெளியேறுது. ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி எழுதணும். சரி, கால்சினேஷனுக்கு யார் சூட்டபிள்? கார்பனேட் ஓர் ஆர் ஹைட்ரேட்டட் ஓர். கார்பனேட் ஓர் ஆர் ஹைட்ரேட்டட் ஓர். கார்பனேட் ஓரை வெப்பப்படுத்துகிறோம்னா கார்பன் டை ஆக்சைடு நீங்கி அதனுடைய ஆக்சைடு தரும். ஹைட்ரேட்டட் ஓராக இருந்தால் நீங்கள் ஹீட் பண்ணும் போது அதில் இருக்கிற அந்த மாய்ஸ்டர் ரிமூவ் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ எக்ஸாம்பிள், கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்துகிறேன், அப்போ கார்பன் டை ஆக்சைடு நீங்கி கால்சியம் ஆக்சைடு கிடைக்குது. CaCO3 gives CaO plus CO2. ரெண்டுத்துலையுமே நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பார்த்தோம்னா மெட்டல் ஆக்சைடு தான். தேங்க்யூ.